தமிழகத்தில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளின் பெயர்களை அம்மாவின் மதுபான கடை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான மின்வெட்டினை கண்டித்து திருப்பூரில் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் கைகளில் தீபம் ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதையடுத்து பேசிய விஜயகாந்த், தமிழகத்தில் உள்ள அனைத்து திட்டத்திற்கும் அம்மாவின் திட்டம் என பெயர் வைக்கும் முதலமைச்சர் அரசு டாஸ்மாக் கடைகளுக்கும் அம்மாவின் மதுபான கடை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஆவேசத்துடன் பேசினார். நாடாளுமன்ற தேர்தலில் தனது கட்சி எவருடனும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்றும், தேவை என்றால் மற்ற கட்சிகள் தேமுதிகவிடம் கூட்டணி வைத்துக் கொள்ளட்டும் என்றும் அவர் பேசினார். இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரேமலதா, விஜயகாந்த் உள்ளிட்ட ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.